சரிங்க தே. எடி சாயங்காலம் நாங்க கோயிலுக்கு போறோம், நீ வரியா? எங்க அத்தை யார்கிட்ட கேட்காவோ? ஆஹா, இவ எப்படி வீட்டுக்குள்ள வந்தா? இது உங்க மகளை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருந்திய, இப்ப எப்படி அவ வீட்டுக்குள்ள வந்தா? மைனி, இது என்னத்தை நடக்கு நம்ம வீட்டுல? இவ்வளவு வீட்டு வாசல மிதிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் புறவாசல்ல கூட எட்டி பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்னடா நல்ல ராணி மாதிரி சோபால உட்கார்ந்துருக்கா. மைனி, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த வீட்டு ராணியே நான் தான். பாத்தேளா எப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கேன்னு? மாமியார் கிட்ட கம்முன்னு நாத்தனார் கிட்ட உம்முன்னு இருந்தா வாழ்க்கை உங்களுக்கு ஜம்முன்னு இருக்கும். இது பாருங்க, இவன் எனக்கு போட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னதான் நடக்குங்க? என் மேனகா, மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. உன்னை யாருங்க வீட்டுக்குள்ள வர சொன்னது? எங்க அத்தையும் நானும் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு வந்துட்டியோ? ஏற்கனவே களவாணித்தனம், இதுல இப்ப யாருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என்னமா பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எம்மா, என்னடி எம்மா எம்மான்னு கிடக்க? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. நீ இப்ப இங்க இருந்து வீட்டை விட்டு வெளியே போகலன்னு வச்சுக்க, உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி சொன்னோம்னா 5 நிமிஷத்துல எங்க வீட்டுக்கு வந்து நிப்பாரு. அப்புறம் உங்க அண்ணன் கிட்ட அடி மிதியை வாங்கிட்டு தான் வெளியே போவ. என்ன மைனி, ஒரே மன குமுறலா இருக்கு. போங்க போங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பேன்னு நினைக்கேன். நல்ல சில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. பாரு, ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு, இல்லன்னு வச்சுக்க பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். மைனி, ஏற்கனவே இருந்த சூத்த பல்ல எல்லாத்தையும் தட்டி கலத்தி எடுத்தாச்சு. இனி உங்களுக்கு அந்த பல்ல கலத்துற வேலை எல்லாம் இல்ல. எத்தனை நேரம் தான் சொல்லுவிய, உன்னை அடிச்சிருவேன், மிதிச்சிருவேன், தோலை உரிச்சு தொங்க போட்டுருவேன்னு. உங்களுக்கே போர் அடிக்கல? இது என்னத்தை நடக்குங்க? இவளை இப்படி பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்க. போய் வாரியில் எடுத்துட்டு வாங்க, 2 அடியை கொடுத்தாதான் இவ வெளியே கிளம்புவா. பாவம் எங்க மைனி, என்ன மன குமுறல். மருமகள, அது அவ ஒண்ணும் யாருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வரல பத்துக்க. நான் தான் அவளை வீட்டுக்குள்ள வர சொன்னேன். என்னத்தை சொல்லுதிய? நீங்க தான் அவளை வீட்டுக்குள்ள ஏத்துனேளா? ஆமா மருமகள, நான் தான் அவளை வீட்டுக்குள்ள ஏத்துனேன். எவ்வளவுதான் பிரச்சனை பண்ணாலும் அவ என் மவ பத்தியா. பெத்த வயிறு, அதான் என் மேல பாசம் அதிகம். எத்தே என்னத்தை சொல்லுதிய? ஆமா மருமகள, சும்மா ஏத்தாப்புல கடந்துகிட்டு ஒவ்வொரு பிரச்சனையா பண்ணிட்டு கிடக்கா. நமக்கும் எரிச்சலா இருக்கு பத்தியா. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி என்னால முடியல பத்துக்க. நம்ம வீட்டு பிரச்சனை என்ன இருந்தாலும் நம்ம வீட்டோட வச்சுக்கிட்டு பத்தியா, அதுக்குதான் அவளை வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட்டேன் பத்துக்க. எத்தே, அதுக்குன்னு வேலையில போற ஓனரை பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்ட கதையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமகள, மனுஷியா இருந்தானா எப்படி நம்ம மன்னிக்கிற குணம் இருக்கணும், அதே மாதிரி அவளுக்கும் தான் குத்தத்தை எல்லாம் உணரக்கூடிய வாய்ப்பும் கொடுக்கணும்ல. எத்தே, இவள ஒரு நாள் திருந்த மாட்டா, அது உங்களுக்கே தெரியும்ல. இவளுக்கு நீ எத்தனை நேரம் தான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க? என்ன மருமகள, நானே அப்பதே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா என் மவளை போட்டு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கா. உன்ன மாதிரி அவள ஒரு மனுஷி தானே. ஆஹா, எத்தே நீங்களே இப்படி பேசுதிய? ஆமா, நான் தான் பேசுறேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவ திமிரு பிடிச்சவதா, அவ ஒரு பைத்தியக்காரி தான். இவ்வளவு நேரம் நல்லா தான போயிட்டு இருந்து, இப்போ என்ன எங்க அம்மைக்கு டோன் அப்படியே திடீர்னு மாறுது. அவ பொறாம பிடிச்சவதா, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடணும்னு நினைக்கப்பட்டவதா. ஆஹா, நம்மள பத்தி அப்படியே எங்க அம்மா எடுத்து விடுதாவல. அதுக்கே என் மவ இல்லாம ஆயிருமா? இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் தான் ஊர்வட்ட சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தோம். தெருவுல கடந்து அடிபடி போடாத குறதா. ஆனா ஒரு சமயத்துல உன்னை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ல. ஆஹா, எங்க மாமியாருக்கு என்னாச்சு? திடீர்னு மகா பக்கம் அப்படியே பல்ட்டி அடிக்காவோ? இங்க பாரு மருமகளா, சும்மா என் மவளை பத்தி குத்தம் சொல்றதே எல்லாம் நிப்பாட்டு. அப்படி சொல்லுமா. என்னைக்கா இருந்தாலும் என் மவ தான் இந்த வீட்டுக்கு ராணி. அதை யாராலையும் மாத்தவே முடியாது. நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவா, ஆனா என் மவ இந்த வீட்டு உடமைக்காரி, தெரியும்ல உனக்கு. உன் புருஷனுக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் என் மவளுக்கும் இருக்கு. அதனால என் மவ இங்கதான் இருப்பா. அவளை ஏத்த வீட்டுல குடி வச்சதுனால வரப்பட்ட போகப்பட்டவங்க எல்லாம் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில சொல்லிட்டு இருக்க முடியல. அதனால என் மவ இனி இந்த வீட்டுல தான் இருப்பா. அவ பாட்டுக்கு இருப்பா, நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு இரு. அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கப்பட்டவங்களே பேசி தீர்த்துக்கிடலாம். அட பாவி மாமியார, என்ன இருந்தாலும் கடைசியில உங்க மாமியார் பத்திய காட்டிட்டேல. என்ன பாத்துக்கிட்டு முடிச்சுக்கிட்டே நிக்க? இவ்வளவு நேரம் பேசி பேசி எனக்கு தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. வா, போய் சூட காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. அப்படியே என் மவளுக்கும் சேர்த்து சூட காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. சூப்பர்மா. என்ன மைனி, எங்க அம்மா சொன்னது எல்லாம் உங்க காதுல நல்லா விழுந்துச்சா? போங்க, போய் சூட 2 கப் காப்பியை எடுத்துட்டு வாங்க. அப்புறம் அடுக்காலையில கடக்கப்பட்ட எல்லா அழுக்கு பாத்திரத்தையும் நல்லா கழுவி எடுத்து பளிச்சு பளிச்சு நாக்கிருங்க. அப்புறம் மத்தியானத்துக்கு என்ன மீன் வாங்க சொல்லலாம்? வெளை மீன் வாங்கி குழம்பு வச்சிருங்க. அப்புறம் சாலை மீனை வாங்கி பொரிச்சு வச்சிருங்க. முட்டைய அவிச்சு வச்சிருங்க.
ஆஹா, வரிசையா ஆர்டர் போடுதா. எங்க மாமியார் திடீர்னு எப்படி இப்படி மாறினாவோ? இந்த கிரகம் வீட்டுக்குள்ள வந்த உடனே எங்க மாமியார் மாறிட்டாவல. என்ன மைனி கண்ண உருட்டிக்கிட்டு நிக்கிய? சொன்ன வேலையெல்லாம் முதல்ல போய் செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன வேலை செய்யணும்னு நான் லிஸ்ட் போட்டு வைக்கேன். சரியா? என்ன மருமகள பாத்துக்கிட்டே நிக்க? என் மவ சொன்ன வேலையெல்லாம் முதல்ல போய் செய்யி. சும்மா அப்படியே வாயை பழந்துக்கிட்டு கண்ணையும் உருட்டிக்கிட்டு சேல கணக்கா நின்னுக்கிட்டு நிக்க. எத்தே நான் அத்ததான். யாரு சொத்தேன்னு சொன்னா? போங்க மைனி, மசான்னு நின்னுட்டு இருக்காதீங்க. நேரத்துக்கு டான்னு சாப்பாடு வரணும். வாரியல் வரும். என்னதே இப்படி வாசல மறைச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல மர்மோளே. நானும் எவ்வளவு நேரமா சொல்லி பார்த்துட்டேன் எந்திரிட்டின்னு. அவ பாட்டு உட்கார்ந்துகிட்டு என்னத்தலமோ பெனாத்திக்கிட்டே கிடக்கா பாத்துக்க. எடி, ஏ கூறுகட்ட குக்கரி. போங்க மைனி, நான் ஆர்டர் சொன்ன எல்லாத்தையும் சீக்கிரமா ரெடி பண்ணி தட்டுல எடுத்துட்டு வாங்க. சால மீன் நல்ல அழகா மசாலா போட்டு முறுவலா பொரிச்சு எடுத்துறணும். பாத்தியா மர்மோளே, இவளுக்கு திமிரா வாசல்ல கிடந்துகிட்டு ஆர்டர் பண்ணிட்டு கிடக்கா. ஆர்டரி மர்மோளே, போய் வாரியல் எடுத்துட்டு வா. வாரியல் வேண்டாம், இரு ஒரு நிமிஷம் நானே வாரேன். திமிரு பிடிச்சவா எவ்வளவு சாவகாசமா வாசல்ல உட்கார்ந்துருக்கா. என்னம்மா இது? தலையில தண்ணிய கோரி ஊத்தி போட்டா? எந்திரடி முதல்ல. எவ்வளவு திமிரடி உனக்கு? வாசல்ல உட்கார்ந்துகிட்டு எனத்தலமா பெனாத்திட்டு கிடக்க. நான் பாட்டுக்கு எந்திரின்னு சொன்னாலும் கேட்காத அளவுக்கு நீ பாட்டுக்குள்ள பேசிட்டு கிடந்த. என்னது? நான் என் பாட்டுக்கு பேசிட்டு கிடந்தனா? ஆமா, வளரிட்டு கிடந்தா இவ்வளவு நேரமா? நான் இப்ப எங்க இருக்கேன்? வீட்டு வாசல்ல தெருவுல நிக்க. என்னது? வீட்டு வாசல்ல தெருவுலயா? ஆமா, ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா? எம்மா, நீ என்ன வீட்டுக்குள்ள ஆசையா கூட்டிட்டு போன? நான் சோபால உட்கார்ந்திருந்தேன். என்னது? நான் உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனேனா? விளக்கு மாதிரி பிஞ்சிரமுடி. அடையில கால வச்சா கால தரிச்சு போடுவேன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கோம்ல. ஐயோ, அப்ப இவ்வளவு நேரமா நம்ம சோபால ராணி மாதிரி உட்கார்ந்துட்டு பேசுனதெல்லாம் கனவா? வீட்ல வேலை வெட்டி இல்ல, ஒரு வேலையும் செய்யறது இல்ல, சோறு பொங்கி திங்கிறது இல்ல, கனவு காணுதா? அதுவும் என் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு போட்டி தூர. ஐயோ, மாமியாரையும் மருமகளையும் பிரிச்சுட்டோம்னு நினைச்சமே. அப்ப நான் கண்டது எல்லாம் கனவா? தூங்கு மூஞ்சி. இப்படி வாசல்ல நின்னுட்டு மறுபடியும் தூங்கி வலிச்சிட்டு நின்னா இருக்கப்பட்ட தண்ணி தலையில ஓடி ஊத்திராம பாத்துக்க. போட்டி வா வீட்டுக்கு. வாசல் நடையில இல்ல, இந்த வாசல் பக்கம் வந்துராத. போ, அதான் எங்க அத்தை சொல்லுதாங்கல்ல, போவோம் வீட்டுக்கு. அட பாவிகளா, ச்சே. கடவு காடும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் ஓடங்கள். ச்சே, எங்க அம்மைய மைனிகரியும் கனவுல கூட பிரிக்க முடியாது போலுக்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? நாம நினைக்கிறது எல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்கு. ஆனா கனவுல நானும் எங்க அம்மாவும் பேசுனதை கேட்டு என் மைனிகாரி திருன்னு அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்னாவோ. சரி, என்ன செய்ய? கனவுலையாவது அப்படி நடக்க அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான். அதுக்காக நம்ம வாழ்க்கை பூரா கனவு கண்டுகிட்டே தான் இருக்க முடியுமா? இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் இந்த மேனகா கனவுல நடக்கிறத உண்மையிலேயே நடத்தி காட்டுவா. இது சத்தியம். பழைய பாத்திரம், இரும்பு பித்தளைக்கு பேரிச்சம்பழம். ஆஹா, என்னது பேரிச்சம்பழமா? அதுவும் பழைய பாத்திரத்துக்கா? பழைய பாத்திரம், ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம். ஆஹா, எங்க வீட்ல தான் நிறைய பழைய பாத்திரம் எல்லாம் கிடக்க. ஐயா சூப்பர். இன்னைக்கு பேரிச்சம்பழத்தை ருசி பாத்திர வேண்டியதா. என்ன, இருங்க வாரேன். ஆஹா, இது என்ன பழைய பாத்திரம் ஆள் இல்லாம தன்னால நடந்து வருது? என்ன, இந்த பழைய பாத்திரம் எல்லாம் வச்சிட்டு ஒரு 2 கிலோ பேரிச்சம்பழத்தை தாங்க. என்னது, 2 கிலோ பேரிச்சம்பழமா? ஆமாண்ணே. ஆஹா, மீனவா என்ன வீட்ல உள்ள 10 பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போறா? இந்தாங்கண்ணே. என்ன, சீக்கிரமா எடை போட்டு ஒரு 2 கிலோ பேரிச்சம்பழத்தை தாங்க. பால்ல ஊற வச்சு சாப்பிடணும். ஆஹா, 2 கிலோ பேரிச்சம்பழமா? நம்ம மேனகட்ட ஆட்டைய போட வேண்டியதா? என்னமோ உன் இஷ்டத்துக்கு 2 கிலோ பேரிச்சம்பழத்தை கூடன்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமாண்ணே, நீங்க தானே பழைய பாத்திரத்துக்கு எல்லாம் பேரிச்சம்பழம்னு சொன்னீங்க. அதான் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க வாங்கிக்கிடுங்க. என்ன ஒரே வாக்குவாதமா இருக்கு? போவோம், என்னன்னு தான் கேப்போம். மீனகா, என்ன இந்த பக்கம்? எக்கா நீங்களா? மீனச்செல்லம், நானே தான். மீனச்செல்லம், பழைய பகை எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். சரி, இங்க ஏதோ வாக்குவாதமா இருக்க, அதான் உன்னை காப்பாத்தலாம்னு வந்தேன் பாத்துக்க. எக்கா, வாக்குவாதம்லாம் ஒண்ணு இல்ல. இந்த அண்ணே பழைய பாத்திரத்துக்கெல்லாம் பேரிச்சம்பழம்னு சொன்னாவளா, அதான் என் மைனிகாரி கிட்ட இருந்து அவளத்தையும் ஆட்டைய போட்டு எடுத்துட்டு போனோம்ல பழைய பாத்திரம், அது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 கிலோ பேரிச்சம்பழம் வாங்கிட்டு போலாம்னு தான்க்கா வந்தேன். எம்மாடி, இது எப்பமா அங்க இருந்து எடுத்துட்டு போன பாத்திரம்ல?
வீட்ல இருந்து நான் எடுத்துட்டு போனோம்ல அந்த பாத்திரம் தான். அடி பாவி, இன்னுமா அந்த அழுக்கு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவாம வச்சிருக்க? எக்கா, இதெல்லாம் ஆக்கருக்கு போட வேண்டிய பாத்திரம் தானக்கா. அதெல்லாம் கழுவி பொறுக்கி எடுத்து வச்சு என்னத்துக்கு? கழுவாம வச்சிருந்தாதான் அழுக்கெல்லாம் சேர்ந்து பாத்திரத்தோட எடை அதிகமா வரும். அப்பதானே எடைக்கு போட்டா நமக்கு அதிகமா ரூபாய் இல்லைன்னா பேரச்சம்பளமும் கிடைக்கும். அதனாலதான்க்கா கழுவாமலே வச்சிருந்தேன். எப்படி ஐடியா? நல்ல ஐடியா தாம்மா, நல்ல புத்திசாலித்தனமான ஐடியா தான். என்னன்னு பாத்துக்கிட்டே இருக்கியா? எடை போட்டு சீக்கிரமா பேரச்சம்பளத்தை தாங்க. எப்படியும் ஒரு 2-3 கிலோ பேரச்சம்பளம் ஏறும். சரி, நீங்களும் உங்களுக்கு லாபம் இல்லாம விக்க மாட்டேல்ல, அதனால ஒரு 2 கிலோ பேரச்சம்பளத்தை மட்டும் தாங்க. மீதியை நீங்களே வச்சுக்கிடுங்க. ஏன்னா எல்லாரும் பொழைக்கணும் பார்த்தீங்களா? அழுக்கு பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இவங்களுக்கு எடை போட்டு பேரச்சம்பளம் கொடுக்கணுமாம்ல? என்னன்னே பாத்துக்கிட்டே இருக்கியா? இதெல்லாம் நல்ல பாத்திரம் தான். என்ன கொஞ்சம் அழுக்கா இருக்கும், அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கிடுங்க. வீட்டுக்கு நல்ல உபயோகப்படுத்தலாம்னே. உங்களுக்கு லாபத்திலேயே லாபம் தானே. ஒண்ணுக்கு ஆகாத அழுக்கு பாத்திரம் ஓட்ட உடசலையும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு லாபமா லாபம்? இங்க பாருமா, இந்த பாத்திரம் எல்லாத்துலயும் மாச கணக்குல பிடிச்ச அழுக்கு எல்லாம் இருக்கு. இதை எல்லாத்தையும் ஊற வச்சு கழுவி பொறுக்கி எடுக்கணும்னா இதுக்கு ஒருபாடு செலவாகும். அந்த செலவுக்கு உண்டான ரூபாய்க்கும் நான் உங்களுக்கு பேரச்சம்பளம் தரணும்ல, அதுக்குண்டான ரூபாய்க்கும் சரியா போச்சு. வண்டி எடுனே. யாரு தலையில யாரு மிளகா அரைக்க பாக்காவோ, அரைச்சு போடுவேன் அரைச்சி. ஐயோ போச்சு, ஏன் பாத்திரம் எல்லாம் போச்சு. போக வேண்டிய இடத்துக்கு தானே கரெக்டா போயிருக்கு. பரிமளா, வா பொண்ணு தாயி. என்ன காத்தாட கட்டில போட்டு உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு? ஆமா பொண்ணு தாயி, என் மருமவா வீடெல்லாம் ஒட்டை அடிச்சு காலி விட்டுக்கிட்டு இருக்கா. அதான் சரி இங்க வந்து உட்காருவோமேனு உட்கார்ந்திருக்கேன். என்ன நின்னுட்டு இருக்க? உட்காரு. உட்கார்ந்துட்டா போச்சு, நமக்கு என்ன வேலையா வெட்டியா? ஆமா பொண்ணு தாயி, உன் பேத்தியா அதுக்கப்புறம் யாராவது பொண்ணு பக்கம் வந்தாவளா? யாரும் வரல பரிமளா. என் பேத்தி இப்ப என்ன சந்தோஷமா இருக்கா தெரியுமா? அப்படியா, சந்தோஷமா இருக்காளா? ஆமா, என் பேத்திக்கு இந்த வருஷம் படிப்பெல்லாம் முடியுது. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கி அம்மா அப்பாவுக்கு கொடுக்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. அப்புறம் எனக்கும் ஒரு நல்ல பட்டு சேலையா வாங்கி கொடுக்கணும்னு அவளுக்கு ஆசை பத்துக்க. அவளுக்கு இப்பமெல்லாம் கல்யாணம் பண்ணது நினைப்பே இல்ல பத்துக்க. ஆமா, சின்ன பிள்ளை தானே, காலேஜ் படிப்பா முடிக்க போறான்னு சொல்லுத. வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுதான்னு சொல்லுதே இல்ல. கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து வேலைக்கு விடுதாவளோ இல்லையோ, அப்படியே வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதோங்கிற நினைப்புல இருப்பல்ல. ஆமா பரிமளா, நீதான் கரெக்டா சொல்லுத பத்துக்க. என் பேத்திக்கு மனசுலயும் அதே நினைப்புதான். என் மவனும் மருமவளும் தான் நல்ல சம்பந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. கடைசியில என் பேத்தியே அந்த மாப்பிள்ளை கிட்ட எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாள்ல. பின்ன உன் பேத்திக்கு ஒன்ன மாதிரி தைரியம் இருக்கும்ல. ஆமா பரிமளா, என் பேத்தி என்ன மாதிரியே தான் தெரியுமா? அதனாலதான் எனக்கு பட்டு சேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. பேத்தி வாங்கி கொடுக்கப்பட்ட சேலையை கட்டதுக்கு உனக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. சிந்தனை செய் மனமே, செய்தால் ஐடியா தன்னால் வருமே. என்ன பரிமளா, ஏதே வீட்லயே உன் அம்மாவா யாருக்கு என்ன கவலைங்கிற மாதிரில உட்கார்ந்திருக்கா. அவ எப்படி இருந்தா எனக்கு என்ன? ஒண்ணு சொல் புத்தி வேணும், இல்லன்னா சுய புத்தி வேணும். இவளுக்கு ரெண்டுமே கிடையாது. இப்படியாப்பட்டவளை நினைச்சு நான் எனக்கு கவலைப்படணும்? திங்கா தூங்குதா, இங்க எங்க வீட்ல என்ன சண்டையை மூட்டி விடலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு முதல்ல அவ தான் யோசிக்கணும். அவ அதை என்னத்துக்கு யோசிக்க போறா? இங்க உங்க வீட்ல மாமியார் மருமகளும் ஒத்துமையா இருக்கேளா, இல்லன்னா சண்டை போடுதேளான்னு தான் ஏத்த வீட்ல உட்கார்ந்து நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கா. இருப்பா கண்ணு முளைய தோண்டி எடுத்து விடுவோம்ல. சிந்தனை செய் மனமே. ஏம்மா, வீடு பூரா ஒரே ஒற்றையா தான் இருக்கு. இந்த ஒற்றையை முழுசா அடிச்சு முடிக்கிறதுக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஆயிரும் போலுக்கு. ஆமா, ஒரு மாசம் ஒற்றையா ஒன்னா சேர்த்து வச்சிருந்தா அடிக்கிறதுக்கு நேரம் அவதான் செய்யும். என்னது, ஒரு மாசத்து ஒட்டடையா? ஆமா, வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒற்றை அடிக்கணும். இங்க மாச கணக்குல சேர்த்து வச்சிருந்தா இப்படிதானே இருக்கும். இங்க பாருங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நான் வாரந்தோறும் வீட்டை கழுவி விடும் போதெல்லாம் ஒற்றை அடிச்சுதான் கழுவி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்புறம் எப்படி இவ்வளவு ஒற்றை சேர்ந்துச்சு? ஆடி தள்ளுபடியில எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு லேப்டாப்பா மடியில தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா வீட்டு வேலை ஏதாவது ஒன்னாவது பாக்காரா? எத்தடி இவகிட்ட வாயை கொடுத்து அப்புறம் ஒற்றை குச்சியை நம்ம கையில கொடுத்து ஒற்றை அடின்றுவா. வாரம் ஒற்றை அடிச்சு கழுவி விட்டால வீடு சுத்தமா இருக்கும். இவளுக்கு இங்க வீட்டை சுத்தமா வைக்கிறத விட பக்கத்து வீட்டுல போய் பாடு பேசுறதுல ரொம்ப முக்கியமா இருந்திருக்கும். என்ன சொன்னீரு? ஆஹா, மைண்ட் வயசுன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் சத்தமா பேசிட்டனும். என்ன சொன்னீரு? வீட்டு வேலையை ஒழுங்கா பாக்காம பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் பாடு பேசிக்கிட்டு இருக்கானா? இல்லையே, நான் அப்படி எதுவும் சொல்லலையா? ஆமா, நீர் சொல்லாம தான் என் காதுல வந்து விழுந்துச்சோ. நீங்க பாட்டுக்கு காலையில எந்திரிச்சமா, சாப்பாடு சாப்பிட்டமா, மறுபடியும் சாப்பாட்டை கெட்டுனமான்னு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருந்தீங்க. அங்க ஆபீஸ்ல இருக்கப்பட்ட எல்லார்கிட்டையும் நல்லா பேசி எடுத்து நல்ல நேரத்தை கழிச்சிருந்தீங்க. ஆனா நாங்க காலையில எந்திரிச்சு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து உங்களை ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சு மறுபடியும் நாங்க சாப்பிட்டு மறுபடியும் மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு வீட்டுல வேலையெல்லாம் பார்த்து
அப்பா என்ன வேலை! அப்படியே வீட்டு வேலை எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிட்டாலும் இங்க வீட்டுல நானும் உங்க அம்மாவும் தான் இருப்போம். ஒருத்தர் முஞ்சிய ஒருத்தர் எவ்வளவு நேரமா தான் பாத்துக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் பக்கத்து வீட்டுல போய் பாடு பேசிட்டு வந்தாதான் மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்படியே நான் வீடு வீடா போய் பாடு பேசிக்கிட்டு இங்க வீட்டு வேலை எதுவும் செய்யாம விட்ட மாதிரியும் நீர் தான் எல்லா வீட்டு வேலையும் இழுத்து போட்டு செய்யற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கீரு. எம்மாடி, நான் தெரியாம ஏதோ சொல்லிவிட்டமா. இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். நாளைக்கு நான் எப்படியாவது ஆபீஸ்க்கு போயிருவோமா? பாத்தீரா, இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல உட்காந்து வேலை பாக்குறதுக்கே என்ன வருத்த வரையரு. நாளைக்கே ஆபீஸ்க்கு போயிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீரு. வீட்டுல உட்காந்துக்கிட்டு தினமும் வீட்டு வேலை செய்யற எங்களுக்கு தான் தெரியும் எங்களோட கஷ்டம் எல்லாம். இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்லல சின்ன பண்ணு. நான் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்து வேலை பாக்கேன். அந்த பயம் இருக்கட்டும். யாத்தாடி, இனி ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தா நம்ம மௌன விரதம் தான் இருக்கணும். ஏங்க, ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் பாத்துருங்க. என்ன விஷயம் சின்ன பண்ணு? ஏங்க, ரமேஷனே வீடு கட்ட ஆரம்பிக்க போறாரா இல்லையா? ஆமா சின்ன பண்ணு, வீடு கட்ட ஆரம்பிச்சிருவான் சீக்கிரமே. இங்க பாருங்க, அந்த அண்ணன் கிட்ட எதையாவது சொல்லி சீக்கிரமா வீடு கட்ட ஆரம்பிக்க சொல்லுங்க. உங்க தங்கச்சியோட தொல்லை நாளுக்கு நாள் எங்களால தாங்க முடியல. ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசம் தொடக்கத்திலே வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு சொன்னா பாத்துக்க. என்னது, ஆவணி மாசமா? ஆமா சின்ன பொண்ணு, இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. ஆடி மாசம் முடிஞ்சிரும்ல, ஆவணி மாசம் தொடக்கத்திலே வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். எம்மா கடவுளே, சீக்கிரம் ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசம் ஆரம்பிக்கட்டும்மா. ஏன் என்ன சின்ன பொண்ணு, என் தங்கச்சி ரொம்ப பாடாப்படுத்துதாளோ? ஆமா, அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே கேளுங்க. வீட்டுல எங்களை நிம்மதியா இருக்க விடுதாளா? காணாத குறைக்கு ஏத்த வீட்லயே வந்து குடிய வச்சுட்டியா? அங்க இருந்து ஒவ்வொரு நேரமும் இங்கேதான் நோட்டம் விட்டுக்கிட்டே தான் இருக்கா. நானும் உங்க அம்மாவும் சண்டை போடுதமா இல்லனா பேசுதமா பேசாம இருக்கமான்னு தான் பாத்துக்கிட்டே இருக்கா. சரி முடிச்சின பண்ணு, என் தங்கச்சியை பத்தி தான் ஏற்கனவே தெரியுமே. ஆமா, தெரிஞ்சுதான் அப்படியே ஏத்தாப்புல கொண்டு குடி வச்சிருக்கேரு. சரி முடிச்சின பண்ணு, நான் என் தங்கச்சிக்காக நினைக்கல. அதான் சொன்னோம்ல, என் ரமேஷ் மாப்பிள்ளைக்காக தான் ஏத்தாப்புல குடி வச்சேன். சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். எப்படியாவது அந்த அண்ணனை சீக்கிரமா வீடு கட்டி குடி போக சொல்லுங்க. அப்பதான் நம்ம இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். சின்ன பண்ணு, என் தங்கச்சி இப்ப இப்படி இல்ல. சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவளுக்கு ரொம்ப வாழுத்தனம். என்கிட்ட என்ன நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பா பத்துக்க. ஒரு முட்டாய் வாங்கினாலும் சரி, ஒரு பிஸ்கட் வாங்கினாலும் சரி, அதுக்கும் சண்டைக்கு வந்துகிட்டே தான் இருப்பா. ஆமா, சின்ன பிள்ளைல உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட உட்காந்து சண்டை போட்டு கிடக்கா. சரி விடு சின்ன பண்ணு, மைனி சம்மந்திக்காரனா அப்படித்தானே இருக்கும். ஆமா, அப்படி இப்படின்னு தங்கச்சியை மட்டும் விட்டு கொடுத்துறாதையும். என்னமா சீக்கிரமா அந்த அண்ணனை வீடு கட்ட சொல்லுங்க, அவ்வளவுதான். சரி சின்ன பொண்ணு, அதான் ஆவணி மாசம் கட்ட ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிருக்கோம்ல. சரி வேலையை பாருங்க, நான் அந்த ஸ்டோர் ரூம்ல எல்லாம் ஒட்டரை அடிச்சுட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு. தங்கச்சியா, பெரிய தங்கச்சி. எனக்கு வர கோவத்துக்கு இந்த ஒற்றை குச்சியால் அவளை 4 சாத்தரம் போலதான் இருக்கு. சோப்பா, அந்த வீட்டுல எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியதா இருக்கம்மா. என் தங்கச்சி குசும்புகாரி, எப்ப பார்த்தாலும் இவகிட்டே தானே சண்டைக்கு வந்துட்டு கிடக்கா. சரி, நம்ம வேலையை பாப்போம். என்னங்க, என்னாச்சு இவளுக்கு திடீர்னு நம்மள கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? என்னாச்சு சின்ன பொண்ணு? ஏங்க, இத பாத்தீங்களா? என்ன சின்ன பொண்ணு, கையில என்ன வச்சிருக்கா? ஏங்க, இங்க பாருங்க, இந்த பைய நம்ம ஸ்டோர் ரூம்ல பரன் மேல கிடந்துச்சு. ஏதாவது தேவையில்லாத பொருளா இருக்கும், அதான் எங்க அம்மா பரன் மேல போட்டு வச்சிருப்பா. அதெல்லாம் அங்கேயே வச்சிரு சின்ன பொண்ணு. ஏங்க, தேவையில்லாத பொருள்லாம் ஒண்ணு இல்ல, உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களாங்க, உங்க ஆச்சி தாத்தா போட்டோ. சின்ன பொண்ணு, இந்த போட்டோவெல்லாம் உன்னை யார் எடுக்க சொன்னா? நீ எங்க எடுத்தியா அங்கே கொண்டு வை. என்னங்க, ஆச்சி தாத்தா போட்டோ தானே எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுக்கே இப்படி சத்தம் படுதிய? இங்க பாரு சின்ன பொண்ணு, நான் சொல்லத கேளு. இந்த போட்டோவை இதே பையில வச்சு எங்க எடுத்தியோ அங்கேயே கொண்டு வச்சிரு. எங்க வீட்டுக்கு பெரியவங்க போட்டோ கிடைச்சிருக்கு, இத கொண்டு போய் மறுபடியும் அங்கேயே வையின்னு சொல்லுதிய? பழைய காலத்து போட்டோ எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியால? இந்த போட்டோல உங்க தாத்தா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆனா உங்க ஆச்சி அப்படியே சிரிக்காம கம்பீரமாலாம் இருக்காவோ. இங்க பாரு சின்ன பொண்ணு, சொல்லத கேளு, எடுத்ததை எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிரு. எங்க அம்மா பார்த்தா உடனே அப்புறம் பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டேன். என்னங்க, அத்தை பார்த்தா உடனே பிரச்சனை ஆயிரு போதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, இந்த போட்டோவை எடுத்துட்டு போய் ஹால்ல மாட்டதான் போறேன். அப்படியே சூப்பரான ஒரு மாலையும் மாட்டி விடதான் போறேன். பாருங்க, அத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமா சந்தோஷம் தான் படுவாங்க. என்னது, போட்டோவை எடுத்துட்டு போய் ஹால்ல மாட்ட போறியா? சின்ன பொண்ணு, சொல்லத கேளு, பேசாம இதை கொண்டு போய் எடுத்த இடத்துல வையின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. பேசாம இருங்க. என்ன சின்ன பொண்ணு, சொல்ல கேட்காம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா? ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பொறுத்து போறது? ஒரு பேச்சையாவது நான் சொல்லது கேட்கே நீ? இது இப்ப என்ன நடந்து போச்சு, நீ இவ்வளவு கோவமா இருக்கிய? என்னமோ நான் எங்க ஆச்சி தாத்தா போட்டோ கொண்டுட்டு வந்து வீட்டுல மாட்டுத மாதிரில பேசிக்கிட்டு இருக்கிய. இந்த போட்டோல இருக்கப்பட்டது உங்க ஆச்சியும் தாத்தாவும் தானே? சின்ன பொண்ணு, நான் சொல்லதை கேளு. தெரிஞ்சு போச்சுங்க, உங்களுக்கு ஆச்சியும் தாத்தாவும், ஆனா உங்க அம்மாவுக்கு மாமியாரும் மாமனாரும்ல. முதல்ல இந்த போட்டோவை எடுத்துட்டு போய் எடுத்த இடத்துல வைக்க போறியா இல்லையா? என்ன பரிமளா, வீட்டுக்குள்ள வா, மகன் சத்தம் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை இவன் ஒற்றை அடிக்கன்னு சொல்லிட்டு சேர் மேல ஏறி நின்னு கீழே விழுந்துட்டாளா என்னவோ தெரியலையே. ஆமா, அவளே பண உயரத்துக்கு இருக்கா, அவ ஒற்றை அடிக்கிறதுக்கு சேர் போட்டு ஏறி நிக்க போறாளாக்கும். நம்மளும் என்னன்னு போய் பாப்போம். என்ன எங்க அம்மா வீட்ல இருந்து ஒரே சத்தமா கேக்கு? எங்க அம்மையும் பொன்னம்மா பாட்டியும் ஓடுதாவ வீட்டுக்குள்ள. என்னன்னு போய் பாப்போம். ஒருவேளை நாம நினைச்சது ஏதாவது நடந்து போச்சா? நடந்ததுன்னா கொண்டாட்டம் தான் நமக்கு.
இங்க பாரு சின்ன பொண்ணு, இப்ப கொஞ்ச நாளா தான் எங்க அம்மாவுக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. ஆமா, எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க மாமியார் மருமகளும் அவ்வளவு ஒத்துமையால இருக்கோம். நீங்க பாட்டுக்கு கண்ணு வச்சிடாதீங்க. நான் ஒன்னும் கண்ணு வைக்க தேவையில்லை. முதல்ல இந்த போட்டோவை கொண்டு எடுத்த இடத்துல வை. இது ஏங்க சும்மா சும்மா போட்டோவை அங்க கொண்டு வை அங்க கொண்டு வைன்னு சொல்லிட்டு இருக்கிய? வீட்டுக்கு பெரியவங்க இந்த போட்டோவை ஹால்ல மாட்டதுக்கு இல்லாம இப்படி பரண்மலையா தூக்கி போடணும். இல்ல என்னாச்சு? ஐயோ, எங்க அம்மா வந்துட்டாவல. இல்ல என்னல ஒரே சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எதுக்குங்க மறைக்கீங்க? எத்தே இங்க பாருங்களா. சின்ன பொண்ணு, தயவு செஞ்சு வாய் வச்சுட்டு சும்மா இரு. என்ன மர்மலா, என்ன சொல்லுதா? இங்க பாருங்க தே, இந்த போட்டோவை நீங்க பொங்கல் சமயம் பரண் மேல எடுத்து போட்டிருப்பீன்னு நினைக்கேன். அதை எடுத்து கிளீன் பண்ணி உங்க பையன் வைக்கவே இல்ல தே. நான் அழகா கிளீன் பண்ணி எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அதை பாத்துக்கிட்டு உங்க பையன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. என்னது போட்டோவா? மாணிக்கம், ஏமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் இப்ப இந்த போட்டோ எடுத்து கொண்டு போய் பரண் மேல போட்டுறேன். யாத்தாடி, இது பரிமளத்துக்கு மாமனார் மாமியார் போட்டோ இல்ல. இந்த போட்டோவை பார்க்க கூடாதுன்னு பரிமளம் பரணுக்கு மேல தூக்கி போட்டிருந்தா. இப்ப சின்ன பொண்ணு கையில வச்சிட்டு நிக்கா. ஏதே, இந்த போட்டோவை நல்லா தொடச்சு எடுத்துதான் வச்சிருக்கேன். நம்ம ஹால்ல மாட்டி ஒரு மாலையை வாங்கி போட்டா நல்லா இருக்கும்ல தே. சும்மா இருட்டி, தேவையில்லாத பிரச்சனையே கிளப்பாத. பாருங்க தே, உங்க பையனை நான் எவ்வளவு பொறுப்பா இருக்கேன். சும்மா பிரச்சனையே கிளப்பாதுன்னு என்ன பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த வீட்டு மருமகளா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த போட்டோவை மாட்டலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவர் என்னடானா சும்மா என்ன யாசிக்கிட்டே இருக்காரு. இவா ஒருத்தி கூறு கட்டவா. என்ன நடந்து ஏது நடந்துன்னு தெரியாமல பேசிட்டு இருக்கா. மருமகளே, உன் வேலையை மட்டும் பாரு. என்னதே, நீங்களும் எதுக்கு என்ன சத்தம் போடுதீங்க? ஆஹா ஓஹோ, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க வேணா நான் இவ்வளவு நாளா காத்து கிடந்தேன். என் மைனிகாரியே எங்க அம்மா யாசுதாவோ. இங்க பாரு மருமகளே, இந்த வீட்ல எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். வீட்ல சோத்த பொங்கனியா சாட்டியா துணியை துவைச்சியான்னு உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இரு. தேவையில்லாத விஷயத்துலலாம் நீ தலையிடாத. இது இப்ப நான் என்ன பண்ணிவிட்டேன்னு இப்படி நீங்களும் சேர்ந்து என் மேல கோவப்படுதிய? அதான் என் மகன் சொல்லிருக்காம்ல, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வையினு. நீ என்னடா அதை கேட்காம வீட்டு ஹால்ல மாட்டவே மாலையை மாட்டவேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏ பரிமளம், உன் மருமகளுக்கு என்ன விவரம் தெரியும்? அவ தெரியாம பேசுத, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா, விவரம் தெரியாம இருக்கிறதுக்கு இவ என்ன பச்சை பிள்ளையா? என் மகன் இவ்வளவு தூரம் சொல்லிருக்காம்ல, அதை கேட்டா என்ன இவளுக்கு திமிர் எடுத்தவா? அவ வேலையை பார்க்காம அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஐயோ, கொஞ்ச நாளா தான் மாமியா மருமக பிரச்சனை இல்லாம இருந்தது. இந்த சின்ன பொண்ணு கிடக்க மாட்டா. மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுருவா போலுக்க. என்ன சேல கடக்க நின்னுட்டு இருக்கா? இந்த போட்டோவை கொண்டு போய் பறந்து மேல போடு. ஓஹோ, என் மைனிகாரி எங்க ஆச்சி தாத்தா போட்டோவை எடுத்து கையில வச்சிருக்காவளா? அதனால தான் எங்க அம்மைக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. மாமியார பார்த்த உடனே எங்க அம்மாவுக்கு முகம் எப்படி கலகலான்னு இருக்கு. இருக்கட்டும், அப்பதானே மாமியா மருமக சண்டை வரும். நம்ம எதிர்பார்த்தது நடக்கும். ஏ சின்ன பொண்ணு, சொல்லுது கேளு. இந்த போட்டோவை எங்க வந்து எடுத்து அங்கனே கொண்டு வை. இல்லன்னு வச்சுக்க, உன் மாமியார் உன்னை அடிச்சே போடுவா. ஏன் பொண்ணு கை பாட்டி தூர போங்க. நீங்க வந்து என் மைனிகாரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்காதீங்க. எப்படா என் மைனிகாரிய எங்க அம்மா கோவத்துல 2 அறைய கொடுப்பாவோன்னு பாத்துக்கிட்டுல இருக்கேன். இந்த பொண்ணு கை பாட்டி வர இடையில வந்து நின்னுக்கிட்டு. ஏ பொண்ணுதாய் பாட்டி, நான் இப்ப இந்த போட்டோவை கீழே கை தவறி போட்டு உடைச்ச மாதிரில பேசிட்டு இருக்கிய. இங்க பாரு சின்ன பொண்ணு, நீ இந்த போட்டோவை தூக்கி போட்டு உடைச்சிருந்தா கூட உன் மாமியார் சந்தோஷம் தான் பட்டிருப்பாவோ. ஆனா நீ இப்படி கையில தூக்கி வச்சுக்கிட்டு அத ஹால்ல மாட்டணும் மாலை மாட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீல்ல, அதனாலதான் உன் மாமியாருக்கு கோவம் வருது. ஏ பொண்ணு கை, அவகிட்ட என்னத்த விளக்கத்தை சொல்லிட்டு கிடக்க? பரிமளம், கொஞ்சம் அமைதியா இரு. ஏ சின்ன பொண்ணு, நான் சொல்லதை கேளு. இங்க வான்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இந்த பொண்ணு கை பாட்டி எல்லாத்தையும் கெடுத்து போட்டாவோ. இன்னும் ஒரு 5 நிமிஷம் எங்க அம்மா கிட்ட நின்று என் மைனிகாரி பேசி இருந்தாவன்னா எங்க அம்மா அழகா பலார்னு கண்ணத்திலேயே 4 அறைய விட்டுருப்பாவுல. நானும் அதை பார்த்துக்கிட்டு நிம்மதியா போயிருப்பேன். இந்த பொண்ணு கை பாட்டி இடையில வந்து எல்லாத்தையும் கெடுத்து போட்டாவோ. ஏமா, நீ கோவப்படாத. சின்ன பொண்ணுக்கு எதுவும் தெரியாதுலாமா? அவளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் ஒண்ணு இல்ல. ஏமா, அத கோவப்படாதன்னு சொன்னோம்ல. அவ வீட்டுல ஒற்றை அடிச்சுக்கிட்டு இருந்தாள்ல, அப்ப தூசியா இருக்கேன்னு இந்த பைய எடுத்து பாத்துருக்காமா. வேற ஒண்ணு இல்ல. ஆமா, அவ வீட்டுக்கு ஒற்றை அடிச்சதும் போதும், எனக்கு பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தினதும் போதும். அம்மா, கோவப்படாதம்மா. என்னல கோவப்படாம இருக்க? நானும் சொல்ல அவ கேட்காதல. எடுத்துக்கொண்டு வையின்னு சொல்லுது. மாறி அவ ஏத்துதல பேசிட்டு இருந்தா. ஏமா, அவளுக்கு எந்த விஷயமும் தெரியாதுலாமா? தெரியாதனாலதான் அப்படி பேசிக்கிட்டு இருந்தா. இங்க பாருல, உன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு மருமகதான். ஆனா அதுக்குன்னு பழசெல்லாம் அவளுக்கு தெரியணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. சரிம்மா, கோவப்படாதீங்க. நீங்க போய் உட்காருங்க. இங்க பாரு சின்ன பொண்ணு, இந்த போட்டோல இருக்கப்பட்டது பரிமளத்துக்கு மாமியாரும் மாமனாரும். தெரியும் பொண்ணுதாய் பாட்டி. பரிமளம் இந்த போட்டோவை பார்த்து கோவப்பட்டதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. பரிமளத்துக்கு மாமியாரு பொல்லாத ராங்கி பிடிச்சவளாக்கும். என்ன பாட்டி சொல்லுதீங்க? ஆமா சின்ன பொண்ணு, பரிமளம் இப்பதான் இப்படி இருக்கா. ஆனா அவ மருமகளா இருக்கும்போது அவ மாமியார் கிட்ட என்ன பாடுபட்டா தெரியுமா? பாவம், தினமும் என்கிட்ட தான் வந்து உட்கார்ந்து அழுவா தெரியுமா? என்னது, எங்க மாமியா இருக்கு இப்படி ஒரு சோகமா?